ஜெய் பீம். நீட் தேர்வை நீக்கணும், நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் என்ற உயரிய கோரிக்கையோடு லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்தியா முழுக்க திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துது. இது வெறுமனே நீட் தேர்வை ஒழிக்கிறதுக்கான போராட்டம் மட்டுமா? நீட் தேர்வில் இருக்கிற குளறுபடியை மட்டும் நீக்கிட்டா போதுமா? இங்க கல்வி முறை என்னவா இருக்கு? இங்க அடிப்படை கல்விச்சதை படிக்கிறதுக்கான வாய்ப்போ சூழ்நிலையோ நமக்கு ஏற்படுத்தி தரப்பட்டதா? நீட்டுக்கு முன்னாடியே நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். ஆனால் அப்போ நான் ஏன் இன்ஜினியரிங் படித்தேன்னா, எல்லாரும் இன்ஜினியரிங் படித்தாங்க, அதனால் நானும் படித்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குரூப் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஏன் அதை நான் போய் படித்தேன்னா எல்லாரும் என்ன படித்தாங்களோ அதை நான் படித்தேன். நான் என்னவாகணும்னு விரும்புகிறேனோ, நான் என்னவா மாறணும், நான் எனக்குள்ள என்ன தனி திறமை இருக்கோ அந்த திறமையை வளர்த்தெடுக்கின்ற ஒரு கல்வி அமைப்பு முறையே இங்கே இல்லை. அப்படியான ஒரு கல்வி அமைப்பு முறை இல்லாதப்போ ஒரு மாணவனுக்கு தேர்வை பார்த்தும் ஆசிரியரை பார்த்தும் பாடத்திட்டத்தை பார்த்தும் பயமும் குழப்பமும் ஏற்படுவது மிக இயல்பான ஒன்று. அடிப்பது எப்படிப்பட்ட அணுகுமுறை? கட்டையில் ஆணி வச்சு மாணவர்களை அடிக்கிறாங்க, பெண்களை போட்டு அடிக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? எங்களுடைய கல்வி, எங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு தாங்க. சட்டம், அரசு, அரசாங்கம், அரசியலமைப்பு அனைத்துமே மக்களுக்கானது தான். இந்த மக்களுக்கானது என்கின்ற அந்த அடிப்படை புரிதல் இல்லாத இந்த அரசாங்கம் போராடுகிற மாணவர்களை வன்முறையை ஏவி அவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த காயம் என்னால் தாங்கிக்க முடியல, அதனால தான் நான் இறங்கினேன். அனிதா 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மிடம் எழுப்பிய கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்மிடத்திலே பதில் இல்லை. இது அனிதாவுடைய போராட்டம். நாம் அனைவரும் போராடி கொண்டிருப்பது அனிதாவுடைய போராட்டம். இந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வு காணும் வரை நாம் யாரும் சற்றும் பின்வாங்கக்கூடாது. எனக்கு அன்றைக்கே புரிஞ்சிருச்சு, அரசாங்கத்திடம் முறையிடுவதன் மூலமாக இது நடைபெறாத ஒரு காரியம் என்பது. அரசியல்வாதிகளிடம் போய் நாம் நிற்கக்கூடாது என்பது. மக்களிடத்திலே மக்கள் அமைப்பாக, மக்களோடு மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக என்னுடைய கலை வடிவத்திலும் சரி, என்னுடைய நேரடியான போராட்டத்திலும் சரி, நான் எப்போதும் துணை நிற்பேன். இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். நீலம் பண்பாட்டு மையத்தின் இந்த போராட்டத்திற்கு என்னுடைய ஆதரவை முழுமையாக தெரிவித்துக் கொண்டு, இந்தியா முழுமைக்கும் போராடி கொண்டிருக்கின்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்திற்கு என்னுடைய முழு ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவர்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும். இந்த மாணவர்கள் தான் நம்முடைய எதிர்கால தலைமுறையினர். இந்த எதிர்கால தலைமுறையினரை நாம் சரியாக பாதுகாக்கும் போது நமக்கு ஒரு நல்ல நாடு கிடைக்கும். இந்த நாட்டை புதிய கல்விக் கொள்கையிலிருந்து, நீட்டில் மட்டும் இந்த வெளியே வந்தால் போதாது, புதிய கல்விக் கொள்கையை நாம் ரத்து செய்ய வேண்டும். புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக இந்த தேர்வுகள்லாம் எதுக்கு வைக்கிறான்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் நீ படிக்கக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு வச்சா சாதின்னு பேர். இந்த ஜாதிக்காரெல்லாம் படிக்கக்கூடாது, அவன் பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாதுன்னு சொன்னான். இன்னைக்கு அதை நேரடியாக சொல்ல முடியல, மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டோம். அதனால அவன் தேர்வுன்ற பேர் வச்சுன்னு வரான், புது புது பேர் வைக்கிறான், புது புது தேர்வு. ஆசிரியர் பணியிடங்களே இன்னும் நிரப்பாமல் இருக்கான். ஆசிரியர்களே இல்லைன்னா எப்படி மாணவர்கள் படிக்க முடியும்? ஆசிரியர்களே வேலைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ படிக்கிற மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? எனவே கல்வித்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. அந்த சீர்திருத்தத்தின் துவக்கமாக இந்த போராட்டம், வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டம் அந்த திருப்பு முனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் அன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் போய் போராடினதன் விளைவாக என்னை உள்ள கூப்பிட்டு பேசினாங்க. ஆனால் என்ன பேசினாங்கன்னு யாருக்குமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் சந்தித்தது முதலமைச்சரே அல்ல, நான் சந்தித்தது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை தான் நான் சந்தித்தேன். அவர் என்ன சொன்னார்னா, நீட்டை ரத்து செய்வது என்பது பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இருந்தால் தான் முடியும். பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இல்லாமல் நீட்டை ரத்து செய்ய முடியாது. எனவே நீங்கள் இந்த போராட்டத்தில் ஏன் இறங்குனீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி என்னை அட்வைஸ் பண்ணி தான் அமிச்சாங்க. ஆனால் முதலமைச்சரை சந்திக்கிறதுனால மட்டும் இந்த பிரச்சனை தீர்ந்து விடாது என்பது எனக்கு தெரியும். இது மக்கள் கையில் எடுக்க வேண்டிய போராட்டம். மக்கள் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். நானும் மக்களோடு மக்களாக இந்த பிரச்சனைக்காக மட்டுமல்ல, இனி நாம் பாபா சாஹேப் அம்பேத்கரின் பேரப்பிள்ளைகள். மக்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்காக வீதியில் இறங்கி வந்து குரல் கொடுப்போம். என்னுடைய குரல் மீண்டும் மீண்டும் மக்களுக்காக ஒலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஜெய் பீம்.